வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது. வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம். பகவான் குருநானக் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். மேலும் 10 சீக்கிய குருக்களுள் முதல் குரு இவர். குருநானக் 1469 ஏப்ரல் 15ஆம் நாள் அன்று பிறந்தார். அவர் பிறந்த நாள் குருநானக் தேவ் பிரகாஷ் திவாஸ் என கொண்டாடப்படுகிறது. குருநானக் சகோதரி பிபி நானகி நானக்கிடம் தெய்வீக குணங்கள் இருப்பதை அறிந்து கொண்டவர். ஒருமுறை ஆற்றில் மூழ்கி போன குருநானக் பின்னர் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆற்றில் தோன்றினார். அடுத்த நாள், கடவுள் இந்து மதமும் அல்ல, இஸ்லாமிய மதமும் அல்ல, நான் பின்பற்ற வேண்டிய பாதை கடவுளின் பாதையாகும் என்று மக்களிடம் எடுத்துரைத்தார். அன்று முதல் அவரது சமய பணி தொடங்கியது. குருநானக் ஆற்றில் மூழ்கிய போதுதான் கடவுளின் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்தார். அங்கு, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை உயர்த்துகிறேன், யார் உன்னை நினைக்கிறார்களோ அவர்கள் என் ஆசிர்வாதம் பெறுவர் என்று கடவுள் அவரிடம் சொன்னதாக கூறினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் குரு என அழைக்கப்பட்டு சீக்கிய மதம் தோன்றியது. தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்தல், சுரண்டல், மோசடி இல்லாமல் நேர்மையாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுதல், பரிசுத்த நாமத்தை ஜபித்தல், இதனால் எல்லா நேரங்களிலும் கடவுளை நினைவில் கொள்ளுதல் போன்றவை குருநானக்கின் போதனைகள். இவரது போதனைகள் குரு கிரந்த் சாஹிப்பில் விரிவாக காணலாம். குருநானக் தனது இறுதி காலத்தில் அவருக்கு அடுத்து குருவாக பாயிலென்னா என்பவரை குரு ஆங் என மறுபெயரிட்டு நியமித்தார். பிறகு ஸ்ரீ குருநானக் தேவ்ஜி தமது 70ஆம் வயதில் கர்தார்பூரில் 1539ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் கடவுளுடன் இணைந்தார். உலகில் அமைதியும் வளமையும் பெருக அவதரித்த குருநானக் அவர்கள் மறைந்த தினம் இன்று. மனித குலம் தோன்றிய ஆரம்ப காலம் தொட்டே நல்லதும் கெட்டதுமான நம்பிக்கைகள் தோன்றிவிட்டது. மத வழிபாடுகள் உருவான போதே தீய சக்திகளின் நம்பிக்கையும் உண்டாக்கிவிட்டது எனலாம். எல்லா மதங்களுமே தீய சக்திகளின் துணையோடு நடத்தப்பெறும் பில்லி சூனியம் என்பவற்றை நம்பவும் அதை ஒழிக்கவும் முயன்றது எனலாம். அதீத சக்திகளை இயற்கையாக அமையப்பெற்று மற்றவர்களை துன்பப்படுத்துபவன் சூனியக்காரி என்று சிலரை நம்பினார்கள் மக்கள். சென்ற நூற்றாண்டு வரை கூட இந்த சூனியக்காரர்கள் உலகமெங்கும் இருந்தார்கள். இவர்கள் எளிய மக்களை வசியப்படுத்தி அவர்களிடம் பணம் பறித்து வந்தார்கள். பிடிக்காதவர்களை மிரட்டுவது, தீய சக்திகளை கொண்டு ஒழிப்பது என நாடகமாடி வந்தார்கள். அறியாமை மிகுந்த மக்கள் இவர்களிடம் சிக்கி சீரழிந்தார்கள். பலர் இவர்களின் செய்வினை என்ற பயத்தில் மாய்ந்தே போனார்கள். சூனியக்காரர்களை ஒடுக்க வேண்டிய பல மேலை நாட்டு அரசுகளே இவர்களின் ஆலோசனைப்படி நடந்து வந்தது. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இந்த அவலம் அதிகம் நடந்தது. இதனால் 17ஆம் நூற்றாண்டில் கொதித்தெழுந்த மக்கள் இறைவன் பெயரால் துணிச்சலை பெற்று சூனியக்காரர்களை ஒழிக்க ஆரம்பித்தனர். சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்தல், பற்களை பிடுங்குதல், நாக்கு காதுகளை துண்டித்தல், உயிரோடு எரித்தல் என பல விதங்களில் சூனியக்காரர்களை வேட்டையாடினார்கள். அதன்படி 1692 இங்கிலாந்தின் அமெரிக்க காலனிகளில் இருந்த கடைசி சூனியக்காரர்களின் கூட்டத்தை ஒட்டு மொத்தமாக தூக்கில் போட்டார்கள். மக்களை ஏமாற்றி மிரட்டி வாழ்ந்த சூனியக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கில் ஏற்றப்பட்ட நாள் என்று. ஏறக்குறைய உலகம் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பேரரசராக 1760ஆம் ஆண்டு முதல் 1820ஆம் ஆண்டு வரை இருந்தவர் 3ஆம் ஜார்ஜ் எனப்படும் ஜார்ஜ் வில்லியம் ஃபிரெடரிக். 1738ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் நாள் பிறந்த இவர் 2ஆம் ஜார்ஜ் பேரரசனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். இவரது ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் பேரரசின் எல்லை உலகம் முழுவதும் பரவியது.
ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களின் பல பகுதிகளில் பிரிட்டன் காலனி நாடுகள் உருவாகின. இவரது போர்ப்படை திறனால் பிரெஞ்சு அரசு பிரிட்டனிடம் தோற்று போனது. வாட்டர்லூ போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டது 3ஆம் ஜார்ஜ் காலத்தில்தான். பெரும் வீரராகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார் 3ஆம் ஜார்ஜ். 1761ஆம் ஆண்டு திருமணம் புரிந்து கொண்ட 3ஆம் ஜார்ஜ் 15 குழந்தைகளுக்கு தந்தையாயிருந்தார். இவரது ஆட்சி காலத்தில் தான் அமெரிக்க உள்நாட்டு போர் ஏற்பட்டது. இந்த போரில் அமெரிக்கா எழுச்சி பெற்று பிரிட்டனை எதிர்த்தது. 1810க்கு பிறகு உடல்நிலை பாதிப்பால் பெரிதும் துன்பப்பட்ட 3ஆம் ஜார்ஜ் 29 ஜனவரி மாதம் 1820ஆம் ஆண்டு மறைந்தார். 81 ஆண்டுகள் வாழ்ந்து 59 ஆண்டுகள் பிரிட்டன் பேரரசாக இருந்த 3ஆம் ஜார்ஜ் பிரிட்டனின் மன்னராக முடிசூட்டப்பட்ட நாள் என்று. உலக மக்களின் இன்றைய மாபெரும் வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்த அறிவியல் விஞ்ஞானிகளில் முதன்மையானவர் மைக்கேல் ஃபாரடே. இவரது முயற்சிகளின் காரணமாகவே மின்சாரம் பொதுவான பயன்பாட்டுக்கு உருவானது. எனவே மின்சாரம் கண்டறிந்த மேதை என இவர் புகழப்படுகிறார். மைக்கேல் ஃபாரடே பிரிட்டனைச் சேர்ந்த விஞ்ஞானி. இவர் மின்காந்தவியல், மின்வேதியியல் ஆகிய துறைகளுக்கு பெரும் பங்களிப்புகளை செய்திருக்கிறார். சோதனை சாலைகளில் சூடாக்குவதற்கு பயன்படுகின்ற பன்சன் சுடரடுப்பை கண்டுபிடித்தவர் இவர்தான். இவர் தெற்கு லண்டனில் உள்ள நியூ இங்டன் பட்ஸ் என்னும் இடத்தில் 1791ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மைப்பட்ட நிலையில் இருந்ததால் தனது 14வது வயதில் புத்தகம் விற்பனை செய்தார். அப்போது பல புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இதன் மூலம் அறிவியலிலும் குறிப்பாக மின்னியலிலும் அவருக்கு ஆர்வம் வளர்ந்தது. புகழ்பெற்ற வேதியியலாளரும் இயற்பியலாளருமான ஹம்ப்ரி டேவி மைக்கேல் ஃபாரடேயை தனது உதவியாளராக சேர்த்துக் கொண்டார். அதன் பின்னர் தான் மைக்கேல் ஃபாரடே புகழ்பெற்ற விஞ்ஞானியானார். ஒருமுறை கம்பிச் சுருளை கால்வனோமானியுடன் இணைத்துவிட்டு காந்தத்தை அங்குமிங்குமாக வைத்து கால்வனோமானி துடிக்கிறதா என பார்த்து கொண்டிருந்தார். ஒருமுறை காந்தத்தை தற்செயலாக சற்று வேகமாகவே சுருளருகில் கொண்டு செல்லும் போது கால்வனோமாவி அசைந்தது. காந்தத்திலிருந்து மின்சாரம் முதலாக பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த கணம் எத்தனை முக்கியமானது என்று ஃபாரடே கூட உணர்ந்திருக்க மாட்டார். இந்த அசைவுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மின்சார உலகத்தின் மூலாதாரமான அசைவு. உலகில் இன்று ஒதுக்கவே முடியாத மின்சாரத்தின் தந்தை மைக்கேல் ஃபாரடே பிறந்த தினம் இன்று. அவசரமான இன்றைய உலகத்தில் வாகனங்களை ஒதுக்கிவிட்டு ஒரு வாழ்க்கை என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாது. மனிதன் இடம் விட்டு இடம் நகர ஆரம்பித்த போதே முதலில் விலங்குகளை அடிமைப்படுத்தி பழக்கி அதன் மீது பயணிக்க ஆரம்பித்தான். பின்னர் விலங்குகள் பூட்டிய வண்டிகளை கண்டறிந்து பயணித்தான். பின்னர் மின்சாரம், நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்றவைகள் கண்டறிக்கப்பட்டது. அவை பயன்படும் வண்டிகளை செய்ய ஆரம்பித்து பயணித்தான். வண்டிகள் மாறுகின்றனவே தவிர மனிதனின் பயணங்கள் மட்டும் மாறவே இல்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாகன உற்பத்தி வரலாற்றில் இன்றைய தினம் ஒரு முக்கிய தினமாகும். கிபி 1890ஆம் ஆண்டு முதல் எந்த விலங்கும் இல்லாமல் தானே எடுத்துச் செல்ல வல்ல வண்டிகளை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கண்டுபிடித்தார். பெரும் விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருந்த கார்கள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து
மனிதனின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வருகின்றன. தற்போது வளர்ந்த நாடுகளில் ஏறத்தாழ 11 நபர்களுக்கு ஒரு கார் இருக்கிறது என கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் 1770ஆம் ஆண்டு முதல் முதலாக தானே முந்திச் செல்லும் நீராவினால் இயக்கப்பட்ட 3 சக்கரம் கொண்ட ஒரு காரை பிரான்ஸ் நாட்டு கேப்டன் நிக்கோலஸ் ஜோசப் என்பவர் ஓட்டிக் காட்டினார். அது மணிக்கு 5 கிலோமீட்டர் விரைவோடு ஓடக்கூடியதாகவும் 10-15 நிமிடங்களுக்கு ஒரு முறை வண்டியை நிறுத்தி நீராவியை மீண்டும் பெருக்கி ஓடும் வண்ணமும் இருந்தது. இன்று சாலை எங்கும் பரவி உள்ள கார் 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு முதலாக காட்சிப்படுத்தப்பட்ட நாள் என்று. பிரிட்டன் அரச வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் அதிகாரமிக்க அரசியாக இருந்தவர் விக்டோரியா மகாராணி. விக்டோரியா அலெக்சாண்ட்ரினோ விக்டோரியா எனப்படும் இவர் 1819ஆம் ஆண்டு பிறந்தவர். பிரிட்டன் அயர்லாந்து இணைந்த ஐக்கிய பிரிட்டன் அரசியாக 1837ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் நாள் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் இந்தியாவின் முதல் பேரரசியாக 1876ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் நாள் பதவியேற்றுக் கொண்டார். இவரது மொத்த ஆட்சி காலம் 63 ஆண்டுகளும் 7 மாதங்கள். விக்டோரியா ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலேயே பிரிட்டன் மிக வலிமையான நாடு என பெயர் பெற்றிருந்தது. விக்டோரியா மகாராணியும் மிக திறமையாக பணியாற்றி பிரிட்டனுக்கு புகழ் சேர்த்தார். இவரது காலம் தொழிற் புரட்சியின் உயர்நிலையாகும். இது பிரிட்டனில் சமூக, பொருளியல், தொழில்நுட்ப வளர்ச்சிகளை ஏற்படுத்தியது. இவருடைய காலத்திலேயே பிரிட்டன் பேரரசு பெரிதும் விரிவடைந்து அதன் உச்ச நிலையை எட்டி முன்னணி உலக வல்லரசாகவும் திகழ்ந்தது. இவர் 3ஆம் ஜார்ஜின் பேத்தியும் 4ஆம் வில்லியத்தின் பெறாத மகளுமாம். இவர் தனது காலத்தில் தனது 9 பிள்ளைகளுக்கும் 42 பேர பிள்ளைகளுக்கும் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் திருமணம் செய்து வைத்தார். இதன் மூலம் ஐரோப்பாவை ஒன்றிணைத்தார். இது அவருக்கு ஐரோப்பாவின் பாட்டி என்னும் பட்டப்பெயரை கொடுத்தது. விக்டோரியா மகாராணி 22 ஜனவரி 1901ஆம் ஆண்டு தனது 81வது வயதில் ஓஸ்பன் இல்லத்தில் மறைந்தார். இவருக்கு முன்பு 59 ஆண்டுகள் பதவியில் இருந்த இவரது தாத்தா 3ஆம் ஜார்ஜின் சாதனையை 1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் முறியடித்த தினம் என்று. செண்பகராமன் பிள்ளை 1891ஆம் ஆண்டு பிறந்தவர். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தவர். ஹிட்லர், ஹெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டே பிரிட்டிஷாரை வெளியேற்ற பாடுபட்டவர் செண்பகராமன். இந்திய தேசிய தொண்டர் படையை முதலில் உருவாக்கியவர். நேதாஜிக்கு முன்பே ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலில் முழங்கியவர் செண்பகராமன் பிள்ளை. 1914 உலகப் போர் மூண்டபோது இங்கிலாந்தை எதிர்த்து ஜெர்மனி போரிட்டது. இங்கிலாந்தின் கடற்படையை கலங்க வைக்க ஜெர்மனியர்கள் எம்டன் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தினர். அந்த நீர்மூழ்கி கப்பலில் செண்பகராமன் தலைமை வகித்தார். எம்டன் ஆங்கில அரசுக்கு சொந்தமான 2 பெரிய எண்ணெய் கிடங்குகளின் மீதும், சென்னை துறைமுகத்தின் மீதும், புனித ஜார்ஜ் கோட்டையிலும் திருகோணமலை துறைமுகத்தின் மீதும் இந்த கப்பல் தாக்குதல் நடத்தியது. இதனால் சென்னை கோட்டை உயர்நீதிமன்றத்தின் வெளிப்புற சுவரின் ஒரு பகுதி அடியோடு பெயர்ந்து விழுந்தது. இன்றும் பலர் அவன் சரியான எம்டனாக இருக்கான் என்று கூறுவது உண்டு. அதாவது வருவதும் போவதும் தெரியாமல் இருக்கிறான் என்று பொருள்பட கூறுவார்கள். இது சென்னையை அடுத்து எம்டன் கப்பல் திடீரென்று தோன்றி ஆங்கிலேயருக்கு போக்கு காட்டியதால் ஏற்பட்டது. 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் இரவு 9:30 மணிக்கு எம்டன் சென்னை கடற்கரையை நெருங்கி தனது பீரங்கி குண்டுகளை வீசிய தினம் என்று. 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் வரை நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் உலக நாடுகளை பெரும் அவஸ்தைக்கு உள்ளாக்கியது. மீண்டும் ஒரு உலகப் போரே உருவாகிவிடுமோ என்ற அளவுக்கு 2 நாடுகளின் பின்பும் பல நாடுகள் ஆதரவு அளித்தன.
இந்த போர் சர்ச்சைக்குரிய பகுதியான காஷ்மீர் குறித்து உருவானது. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் கிப்ரால்டர் நடவடிக்கை என்ற பெயரில் 600 பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இந்திய எல்லை பகுதிக்குள் ஊடுருவினர். இதனால் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை அறிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் இரண்டாவது போர் தொடங்கியது. இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். இந்த போரின் தொடக்கத்தில் பாகிஸ்தானின் 3 முக்கிய இராணுவ தளங்களை இந்தியா கைப்பற்றியது. செப்டம்பர் 1 ஜம்மு பகுதிக்குள் நுழைந்த பாகிஸ்தானின் ஊடுருவலை இந்தியா விமானப்படையின் உதவியுடன் தடுத்து நிறுத்தியது. பின்னர் வெற்றி பாதையில் தொடர்ந்து முன்னேறிய இந்தியா பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது. 1965 பன்னாட்டு எல்லையை கடந்து லாகூர் நகரைச் சேர்ந்தது இந்திய படை. பின்னர் 1 மணி நேரத்தில் லாகூரை கைப்பற்றுவோம் என இந்திய அரசு அறிவித்தது. இதனால் அலறி போன பாகிஸ்தான் ஐநாவை அணுகி ஒப்பாரி வைத்தது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 22ஆம் நாள் இரு நாடுகளையும் நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டது. அதனை அடுத்து சோவியத் ரஷ்யாவின் தாஷ்கண்ட் நகரில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தான் தலைவர் அயூப் கானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி இரு நாடுகளும் தங்கள் படையினரை தங்கள் எல்லை பகுதிக்கு திரும்ப அழைத்துக் கொண்டனர். ஐநாவின் வேண்டுகோளின்படி இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்ட தினம் என்று. கணீர் என்ற குரல், கண்ணை கவரும் அழகு, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கடைசி வரை சினிமாவில் நடித்து புகழ்பெற்றவர் எஸ் வரலட்சுமி. இவர் தமிழ், தெலுங்கு திரையுலகில் புகழ்பெற்ற நடிகை, பின்னணி பாடகியும் கூட. தமிழில் சக்கரவர்த்தி திருமகள், வீரபாண்டிய கட்டபொம்மன், சவாலே சமாளி, ராஜராஜ சோழன், குணா உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். வரலட்சுமி ஆந்திராவில் உள்ள ஜக்கம்பேட்டையில் பிறந்தவர். குழந்தையாகவே பாலயோகினி என்ற திரைப்படத்தில் நடிக்க துவங்கினார். 1938ஆம் ஆண்டு கே. சுப்பிரமணியம் தயாரித்த சேவா சதனம் படம் மூலம் தமிழில் அறிமுகமானார். சபாஷ்! என்ன தத்துவம், என்ன வெதரனு, என்ன போசு, என்ன மவுசு, காலமுத்திரத்துக்கு ஒரு ஆளு. இதெல்லாம் எத்தனை நாளு? யார் நீ? பர்வதம்மா. நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. யார்டா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. நாய் நுழைஞ்சா வீட்டுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. அதுவே நரி நுழைஞ்சா நம்ம 2 பேருமே நுழைஞ்சிருக்கிறோம். நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை? ஏ நாகம்மா, அதான் அம்மா. அந்த நாக்காளி கொண்டு போய் முதல்ல உள்ள போடு. ராமாயணம் கதை படிச்சிருக்கீங்களா? கேட்டாவது இருக்கீங்களா? பின்னர் கதாநாயகியாக தெலுங்கில் நாகேஸ்வர ராவுடன் பால்ராஜ் படத்தில் அறிமுகமானார். இவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.எல். சீனிவாசனை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னரும் தமிழ், தெலுங்கு திரைப்படங்களில் கடைசி வரை நடித்து வந்தார். தான் நடித்த அனைத்து படங்களிலும் சொந்த குரலிலேயே பாடியவர் இவர் என்பது முக்கியமானது. சென்னை மகாலிங்கபுரத்தில் வசித்து வந்த எஸ். வரலட்சுமி 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மறைந்த தினம் இன்று. ஐரோப்பாவின் தென்கிழக்கே அமைந்திருக்கிறது பல்கேரியா. வடக்கே ருமேனியா, மேற்கே செர்பியா, மாசிடோனியா,
தெற்கே கிரீஸும் துருக்கியும் என 5 நாடுகளுடன் எல்லை கொண்டிருக்கிறது பல்கேரியா. வெகு காலத்துக்கு முன்பு பல்கேரியாவில் திரேசியம் என்னும் இந்தோ ஐரோப்பிய மொழி பேசிய திராசியர் வாழ்ந்திருந்தார்கள். அதன் பின்னர் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இங்கு வாழ்ந்தனர். பின்னர் இடைக்காலத்தில் ஐரோப்பாவின் பலம் பொருந்திய பல்கேரிய பேரரசு இங்கு நிறுவப்பட்டது. 2வது பல்கேரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பல்கேரியா 5 நூற்றாண்டுகளுக்கு ஒட்டமான் பேரரசுக்கு கீழ் இருந்தது. பின்னர் 1878ஆம் ஆண்டில் பல்கேரியா மீண்டும் அரசியல் சட்ட முடியாட்சியுடன் நிறுவப்பட்டது. இதுவே 3வது பல்கேரிய பேரரசின் துவக்கம் என்று கூறப்படுகிறது. இன்று பல்கேரியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள ஒரு மக்களாட்சி குடியரசு நாடு. இது நேட்டோ கூட்டு பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினரான நாடுகளில் ஒன்று. பல்கேரியாவின் தலைநகர் சோஃபியா. பல்கேரியா ஒட்டமான் பேரரசிடமிருந்து 1908ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற தினம் என்று. வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று.